எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தன் மீது பொய்யான புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ KP கந்தனின் மகன் சதீஷ்குமார் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். 1000 சவரன் நகை கேட்டு துன்புறுத்துவதாக மனைவி ஸ்ருதி பிரியதர்ஷினி புகார் அளித்திருந்த நிலையில் அதற்கு சதீஷ்குமார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன சோலமன்? சோழிங்கநல்லூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான KP கந்தனின் மகன் KP சதீஷ்குமார் இவர் தற்போது மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு சுதி என்பவருடன் திருமணம் நடைபெற்ற நிலையில இவருக்கு 600 சவரன் வரதட்சணை கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2018ஆம் ஆண்டு இவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக 2021ஆம் ஆண்டு இவர்கள் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக இவர்கள் வீட்டில் இருக்கும்போது KP கந்தன் மற்றும் அவரது மகன் மாமன்ற உறுப்பினரான KP சதீஷ்குமார் ஆகியோர் தன்னை அடித்து கொடுமைப்படுத்தி மேலும் 400 சவரன் வரதட்சணை கேட்பதாக சதீஷ்குமாரின் மனைவி சுதி நேற்று ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக தன் மீது தொடர்ச்சியாக KP கந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ச்சியாக தன்னை தாக்கி கொடுமைப்படுத்துவதாகவும் அப்புகார்ல சுதி என்பவர் குறிப்பிட்டிருந்த நிலையில தற்போது இதற்கு மறுப்பு தெரிவித்து KP கந்தனின் மகன் சதீஷ்குமார் மாமன்ற உறுப்பினர் சதீஷ்குமார் டிஜிபி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த புகாரில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தன் மீது பொய்யான புகார் அளித்து இருப்பதாக தனது மனைவி சுதி மீது மாமன்ற உறுப்பினர் சதீஷ்குமார் புகார்ல குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தன்னிடம் இருந்து பணத்தை பறிப்பதற்காகவே அவர் இந்த மாதிரியான பொய்யான புகாரை அளிப்பதற்காகவும் தனது பெயர் மற்றும் தனது தந்தையின் பெயரை கெடுப்பதற்காகவும் இந்த புகாரை தன் மீது கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் புகார்ல குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு தாங்கள் பிரிந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது பண பறிப்பில் ஈடுபடுவதற்காகவே தன் மீது பொய்யான புகார் அளித்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் தனது பெயரை கெடுக்கும் நோக்கில் இது விதமான பேட்டிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பேட்டியை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அந்த புகார்ல சதீஷ்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாருக்கு பிறகு இந்த டிஜிபி அலுவலகமானது சோழிங்கநல்லூர் அந்த ஆவடி காவல் ஆணையருக்கு இந்த புகாரானது மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன்.